இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே இன் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட் ஃபிசியாலஜி. பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேக்கு இன்னொரு பேர் வந்து குளுக்கானேட் பாத்வே, பாஸ்போகுளுக்கானேட் பாத்வே. இது கேட்டாலும் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே தான் எழுதணும். வார்பர்கர் டிக்கன்ஸ் லிப்மேன் பாத்வேன்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஹெக்ஸோஸ் மோனோஃபாஸ்பேட் கேட்டாலும் இந்த இதை தான் எழுதணும். இப்போ இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது குளுக்கோஸ் வந்து சைட்டோபிளாசத்தில் கிளைகாலைசிஸும் நடக்கும். அதே சமயத்தில் ஆக்சிடேட்டிவ் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேவும் நடக்கும். அதாவது அபவுட் 2 to 3 பங்கு வந்து கிளைகாலைசிஸ் நடக்கும். இன்னொன்று வந்து 1/3, அதாவது 1/3 வந்து பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே நடக்கும். இப்படி ஒரு பாத்வே நடக்குதுன்றது டிஸ்கிரைப் பண்ணவர் யாருன்னா வார்பர்கர், டிக்கன்ஸ் அண்ட் லிப்மேன் 1938. அதனால இந்த பாத்வேக்கு வந்து வார்பர்கர் டிக்கன்ஸ் லிப்மேன் பாத்வே. ஸோ இது எங்கே நடக்குது? இப்போ பிளான்ட் செல்ஸ், மெச்சூர் பிளான்ட் செல்ஸோட சைட்டோபிளாசத்தில் நடக்குது. அண்ட் இது வந்து ஆல்டர்னேட்டிவ் பாத்வே. குளுக்கோஸை பிரேக் டவுன், கிளைகாலைசிஸ் மட்டும் குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணல, இதுவும் அதாவது பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேவும் குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணுது. இது இன்னொரு பாத்வே, ஆல்டர்னேட்டிவ் பாத்வேன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ச் வந்து குளுக்கோஸாக மாறுது. ஸோ குளுக்கோஸாக மாறி ஆக்சிடேஷன்னா இது வந்து இந்த ஃபேஸ் வந்து ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ். ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் என்ன பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து ரிபுலோஸ் 5 பாஸ்பேட், அதாவது ரிபுலோஸ் 5 பாஸ்பேட்னா இங்கே 5என்றது வந்து 5 கார்பனை குறிக்குது. ஸோ அப்போ இந்த ஃபேஸ்க்கு பேர் வந்து ஆக்சிடேஷன் ஃபேஸ். அப்புறம் ஆக்சிடேஷன் ஃபேஸ் வயா பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே. ஆனால் குளுக்கோஸ் வந்து பைருவிக் ஆசிடாக மாற்றுறது வந்து கிளைகாலைசிஸில் நடக்கிற ஆக்சிடேஷன். அப்போ இதை நம்ம இந்த டயக்ராம் ஏன் ஃபேஸ் ஆஃப் குளுக்கோஸ், அதாவது இது ரெண்டுமே இருக்குது. இது வந்து ஹெக்ஸோஸ் மோனோஃபாஸ்பேட் பாத்வே, இது வந்து கிளைகாலைசிஸ். அப்போ ரெண்டு இதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய புக்கில் கொடுத்துருக்கிறது, ஆனால் இது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ரிபுலோஸ் 5 பாஸ்பேட் வர வரையும் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ். அண்ட் இங்கே ரிபுலோஸ் 5லேருந்து திரும்பி குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ரீஜெனரேட் ஆகிற வரையும் நான் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ். இப்போ பாருங்கள், குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறுது. த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்சைம் ஹெக்ஸோகைனேஸ். இங்கே ஒரு ஏடிபியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமா, ஏடிபியாக வருதா? ஏன்னா இந்த ஏடிபியில் இருந்து தான் குளுக்கோஸோட ஒரு ஃபாஸ்பரஸ் சேருது. ஸோ குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து 6 பாஸ்போகுளுக்கானோலாக்டேனாக மாறுது. த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்சைம் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ். இங்கே ஒரு NADP வந்து NADH2வாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் 6 பாஸ்போகுளுக்கானோலாக்டோன் வந்து 6 பாஸ்போகுளுக்கானிக் ஆசிடாக மாறுது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்சைம் குளுக்கோலாக்டோனேஸ். அப்போ அங்கே ஒரு வாட்டர் மாலிக்யூல் வந்து இந்த 6 பாஸ்போகுளுக்கானோலாக்டோனோட சேர்றதுனால நம்மளுக்கு 6 பாஸ்போகுளுக்கானிக் ஆசிட் கிடைக்குது. இப்போ 6 பாஸ்போகுளுக்கானிக் ஆசிட் வந்து குளுக்கானோ ஆசிடில் வந்து ஒரு டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது. த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்சைம் 6 பாஸ்போகுளுக்கானிக் டீஹைட்ரோஜினேஸ். இங்கே NAD வந்து NADH2வாக ரெடியூஸ் ஆகுது. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன? ரிபுலோஸ் 5 பாஸ்பேட் 5 கார்பன் காம்பவுண்ட். ஸோ இது வரையும் அது என்ன ஸ்டெப்ஸ்? இது ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ். இப்போ நான் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரிபுலோஸ் 5 பாஸ்பேட்டில் இருந்து நிறைய 3C 4C 5C 7C, அதாவது கார்பன் பாஸ்போரிலேஷன் சுகர் ஃபார்ம் ஆகுது. அதாவது பாஸ்போகிளிசரால்டிஹைட் 3 கார்பன் சுகர், எரித்ரோஸ் பாஸ்பேட் வந்து 4 கார்பன் சுகர், அண்ட் ஜைலோஸ் வந்து
5 கார்பன் சுகர் அண்ட் சீடோஹெப்டிலோஸ் வந்து 7 கார்பன் சுகர். இது இன்டர்மீடியட் காம்பனன்ட்ஸாக ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறமா கடைசியாக நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட். அதாவது இங்கே மேலே போன அந்த குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் திரும்பவும் நம்மளுக்கு ரீஜெனரேட் ஆகுது. ஸோ இந்த ஃபேஸ் ரிபுலோஸ் 5 ஃபாஸ்பேட்லேருந்து குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது வந்து நான் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ். இப்போது இதை இன்னொரு பேரும் இருக்குது, அதாவது ஹெக்ஸோஸ் மோனோஃபாஸ்பேட் ஷண்ட், ஹெச்எம்பி ஷண்ட் ஆர் டைரக்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்பேட். ஏன்னா இங்கே ஹெக்ஸோஸில் ஒரே ஒரு ஃபாஸ்பரேட்ஸ், அதாவது ஹெக்ஸோஸ்னா 6 கார்பன் காம்பவுண்ட், குளுக்கோஸில் ஒரு ஃபாஸ்பரஸ் வந்து சேருது. ஸோ அதனால் இதை வந்து ஹெக்ஸோஸ் மோனோஃபாஸ்பேட் ஷண்ட்டுன்னு சொல்லலாம், ஹெச்எம்பி ஷண்ட்டுன்னு சொல்லலாம், டைரக்ட் ஆக்சிடேட்டிவ் பாத்வேன்னு சொல்லலாம். இதில் 2 ஃபேஸ் இருக்குது, ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ், நான் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ். ஸோ ஆக்சிடேட்டிவ் ஃபேஸில் 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் 6 கார்பன் குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் வந்து அப்படியே 6 கார்பன் சுகர் மாலிக்யூல் ரிபுலோஸ் 5 பாஸ்பேட்டை ஃபார்ம் பண்ணுது. அப்படி ஃபார்ம் பண்ணும்போது 6 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் வந்து லாஸ் ஆகுது, ப்ளஸ் 12 NADH2 வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ரிமைனிங் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நான் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ். அப்போ ரிபுலோஸ் 5 பாஸ்பேட்டில் இருந்து நிறைய, அதாவது ரைபோஸ் 5 பாஸ்பேட், இது 5 கார்பன் சுகர், அண்ட் ஜைலோஸ் 5 பாஸ்பேட், இதுவும் 5 கார்பன் சுகர், கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட், இது 3 கார்பன், அண்ட் சீடோஹெப்டிலோஸ் 7 பாஸ்பேட், இது 7 கார்பன் சுகர், எரித்ரோஸ் 4 பாஸ்பேட் சுகர், 4 கார்பன் சுகர். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது எல்லாமே வந்து 5, அதாவது ஃபைனலாக இந்த இத்தனை 5 கார்பன்ஸ், 3 கார்பன், 4 கார்பன், 7 கார்பன் ஃபார்ம் ஆனாலும் ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 6 கார்பன், தட் இஸ் 6 கார்பன் மாலிகுலான குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் எத்தனை கிடைக்குது, 5 மாலிக்யூல்ஸ் கிடைக்குது. அப்படி 5 மாலிக்யூல்ஸ் வந்து திரும்பவும் ரீஜெனரேட் பண்ணுது. இப்போ இது வந்து இங்கே கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டில் ப்ளஸ் 12 NADH2 ப்ளஸ் 6 O2 H2O இல்லை 6 H2O சேர்ந்த உடனே 5 molecules of glucose 6 phosphate plus 6 carbon dioxide plus phosphorus plus 12 molecules of NADH2 plus H, அதாவது NADH plus 12H இந்த மாதிரி வந்திருக்கு. இது கிடைக்குது நம்மளுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் the net result பார்த்தீங்கன்னா ஒரு complete oxidation 1 molecule of glucose 6 phosphateல பார்த்தீங்கன்னா 6 carbon dioxide and 12 NADH2 தான் கிடைக்குது. இந்த ஆக்சிடேட்டிவ் பென்டோஸ் பாஸ்பேட்டில் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறது, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணுற என்சைம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ் என்சைம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட் பண்ணுது. யார் இன்ஹிபிட், எப்படி இந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணுறது யாருன்னா ஹை ரேஷியோ ஆஃப் NADH டு தட் இஸ் NADH டு NADP. அந்த ரேஷியோவில் இருக்கும்போது இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ் வந்து இன்ஹிபிட் ஆகுது. அது கண்ட்ரோல், அதாவது ஆக்சிடேட்டிவ் பென்டோஸ் பாஸ்பேட்டை கண்ட்ரோல் பண்ணுற என்சைம் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ். ஆனால் இந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஹை ரேஷியோவில் NADH2ல இருந்து NAD ஃபார்ம் ஆகும்போது இன்ஹிபிஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு இது உங்கள் புக் டயக்ராம். இங்கே பாருங்கள், குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக நடக்குதா, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுதா, ஹெக்ஸோகைனேஸ். அப்போ இங்கே வந்து ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ATP வந்து இந்த குளுக்கோஸோட செய்கிறதுனால இது, அதாவது ATPனா ஃபாஸ்பரஸ் செய்கிறதுனால அதுக்கு பேர் என்ன, ஃபாஸ்பாரிலேஷன். இப்போ இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃபாஸ்போக்ளுக்கானோலாக்டேனாக மாறுது, ஃபாஸ்போக்ளுக்கானேட்டாக மாறுது, அப்புறமா ரிபுலோஸ் 5 பாஸ்பேட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் NAD வந்து NADH2ஆக மாறுது, ஆக்சிடேஷன். அப்புறமா இங்கே ஹைட்ரேஷன், வாட்டர் மாலிக்யூல் என்டர் ஆகுது செகண்ட் ஸ்டெப்பில். தேர்ட் ஸ்டெப்பில் வந்து NADH2 திரும்பவும் ஃபார்ம் ஆகுது. ஸோ ரிபுலோஸ்லேருந்து இந்த இன்டர்மீடியட் காம்பனன்ட்ஸ் எல்லாமே 4C 5C
7C காம்பவுண்ட்ஸ் 3C காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி திரும்பவும் ஃப்ருக்டோஸ் 6 பாஸ்பேட் வருது. ஃப்ருக்டோஸ் 6 பாஸ்பேட் வந்ததுன்னா குளுக்கோஸோட சேர்ந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் திரும்பவும் ரீஜெனரேஷன் ஆகுது. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் வந்து பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே ஆர் ஹெச்எம்பி ஷண்ட்னு சொல்லலாம். Significance of that is pentose phosphate pathway, இது important 5 mark. இந்த ஹெச்எம்பி ஷண்ட் வந்து அதாவது 2 ப்ராடக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக ப்ரொடக்ஷனுக்கு 2 ப்ராடக்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அசோசியேஷனில் இருக்குது. ஒன்று வந்து NADPH, இன்னொன்று வந்து பென்டோஸ் சுகர். இது வந்து அனபாலிக் ப்ராசஸ், அதாவது பில்டிங் அப் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு கோஎன்சைம் NADPH. இந்த கோஎன்சைம் NADPH வந்து ரிடக்டிவ் பயோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டேமேஜிங், அதாவது ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கலாக இருக்கும்போது டேமேஜிங் ஆகாமல் தடுக்குது. நெக்ஸ்ட்டு ரைபோஸ் 5 பாஸ்பேட், இதோட டெரிவேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா DNA, RNA, ATP, NAD, FAD, கோஎன்சைம் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரைபோஸ் 5 பாஸ்பேட். எரித்ரோஸ் பார்த்திங்கன்னா ஆந்தோசைனின், லிக்னின் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸு சிந்தசைஸ் பண்ணுறதுக்கும் அரோமேட்டிக் காம்பனன்ட்ஸ் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ஃபோட்டோசிந்தசிஸ் RUBP ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.